குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். எயித்து சயின்ஸ்ல நம்ம வந்து மேட்டர் அரௌண்டஸ் அப்படிங்கிற அந்த யூனிட்டை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்துனா மேட்டர் அரௌண்டஸ் யூனிட் நம்பர் 9ல நம்ம ஆல்ரெடி மெஷர்மெண்ட் முடிச்சாச்சு. அண்டு ஜூன் மாதம் சிலபஸில் நம்ம மேட்டர் அரௌண்டஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மேட்டர்னா என்ன? எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்டு இட் ஹேஸ் மாஸ் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்டை பற்றி நம்ம படித்தோம், ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது மேட்டர்ல சில டைப்ஸ் இருக்கு. அதாவது நம்ம லாஸ்ட் கிளாஸ் காமிச்ச மாதிரி சாலிடு, லிக்யூடு, கேஸ் அப்படிங்கிற காமிச்சோம். அதுக்கப்புறம் என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கிளாஸ் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் எலமெண்ட்ஸ்னா என்ன. நீங்க ஒரு ஒரு ஆப்ஜெக்டை பிரேக் பண்ணிட்டே இருக்கீங்க, ஃபைனலா பிரேக்கே ஆகாத ஒரு பாயிண்ட், பிரேக் பண்ணாத ஒரு அந்த பியூர் சப்ஸ்டன்ஸோடைய ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் எலமெண்ட் அப்படி மாற்றோம். எலமெண்ட்ஸா எல்லா பக்கம் இருக்கு அப்படிதானே. அவர் தான் இந்த எர்த்தோடைய பில்டிங் பிளாக்ஸ், ரைட்டா? எல்லாமே நம்ம ஏரு, காத்து, நம்ம பேசுறது, பென்சிலு எல்லாத்தையும் சொல்றோம். பேனா எல்லாமே, டெஸ்க்கு, காரு, புக்கு எல்லாமே. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் மெட்டலாய்ட்ஸ். இதுதான் லாஸ்ட் கிளாஸ் ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன். இதை தான் அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ மெட்டலாய்ட்ஸை பத்தி ஒரே இது சொன்னேன். ஏன்னா மெட்டல்ஸ் இருக்கு, நான் மெட்டல்ஸ் இருக்கு. அப்ப யார் சார் இவர் அப்படின்னு கேட்கலாம். அவருடைய ப்ராப்பர்ட்டியும் இவருடைய ப்ராப்பர்ட்டியும், அதாவது மெட்டல்ஸோடைய ப்ராப்பர்ட்டியும் நான் மெட்டல்ஸோடைய ப்ராப்பர்ட்டியும் கம்பைன் பண்ணி காமிக்கக்கூடிய ஆளு தான் மெட்டலாய்ட்ஸ். தமிழ்ல அந்த வார்த்தை என்ன சொல்றோம் உங்களுக்கே புரியும். உலோக போலிகள் அப்படிம்பாங்க. அதை உலோக போலிகள் அதனால உண்மையா கிடையாது, அது போலி, ஒரு காப்பி அப்படிங்கிறது. சரிங்களா? ரைட். ஸோ எலமெண்ட்ஸை நாம மெட்டல்ஸா பிரிக்கிறோம், இன்னொன்னு நான் மெட்டல்ஸா பிரிக்கிறோம். ஓகே, ரைட்டா? அப்போ ஒரு ஒரு கொஸ்டின் நம்மளுக்குலாம் வருது. என்னன்னா, சார் பார்க்கறதுக்கு எலிமெண்ட் மாதிரி, அந்த எலிமெண்ட் மாதிரி இருக்கு, அதாவது மெட்டல் மாதிரி இருக்கு. ஆனா கெமிக்கல் ரியாக்ஷன்ல நான் மெட்டல் மாதிரி பிஹேவ் பண்ணுச்சு அப்படின்னா அதை எப்படி சார் நம்ம சொல்லலாம்? அதாவது இந்த கொஸ்டின் இன்னொரு விதமான கொஸ்டின் என்னன்னா, சார் இப்போ மெட்டல்ஸோடைய ப்ராப்பர்ட்டி இங்க லாஸ்ட் கிளாஸ் காமிச்சிங்க அப்படின்னா, சைனியா இருக்கும், ஹார்டா இருக்கும். இவர் நான் மெட்டல்ஸ் டல்லா இருப்பாரு, ஈஸியா பிரிட்டில் அப்படிங்கிற உடஞ்சிருவாரு. இந்த ரெண்டு கேரக்டரையும் வச்சுக்கிற ஒரு ஆள் இருப்பாரா சார்? அதுக்கும் சான்சஸ் இருக்கு. சரியா? சோ உலகத்துல இந்த எலிமெண்ட்ஸ் இருக்கு, மெட்டல்ஸ் இருக்கு, நான் மெட்டல்ஸ் இருக்கு. மெட்டல்ஸோடைய ப்ராப்பர்ட்டி அதே டைம்ல நான் மெட்டல்ஸோடைய ப்ராப்பர்ட்டி காட்டும். இதான் நம்ம மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? சோ இதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு. ஒரு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒன்னு வந்து போரான், இதை சொல்லலாம். இன்னொன்னு மெயினா நம்ம இதுலலாம் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய சிலிக்கான், இதை சொல்லலாம். அப்புறம் ஆர்சனிக், ஆர்சனிக் சொல்லலாம். இந்த மாதிரிலாம் இருக்கு இவங்கெல்லாம். சரிங்களா? இப்போ மெட்டலாய்ட்ஸ், ஓகே சார், ஓகே. மெட்டலாய்ட்ஸ் இந்த மாதிரி ரெண்டு கேரக்டரும் இருப்பாங்க, ப்ராப்பர்ட்டி இருப்பாங்கன்னு சொல்றீங்க. இவருக்குன்னு எப்படி இருப்பாரு? அப்ப கேரக்டர் எப்படி இருப்பாரு, ப்ராப்பர்ட்டி எப்படி இருப்பாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பத்தி பார்க்கல, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அதாவது கண்ணால பார்க்க முடியாது மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். கண்ணால பார்க்க முடியாது, அதோட சைஸ், டைமென்ஷன் இதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டலாய்ட்ஸ் எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்ல சாலிடா, அதாவது சாலிட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். அப்புறம் என்ன தான் ரூம் டெம்பரேச்சர்? இப்போ நம்ம ரூம்ல ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. ஸோ இதுதான் ரூம் டெம்பரேச்சர், அப்படிதானே? அப்ப இந்த ரூம் டெம்பரேச்சர்ல சாலிடா இருப்பார் யாரு? மெட்டலாய்ட்ஸ். ரெண்டாவது, இந்த மெட்டலாய்ட்ஸ் மத்த மெட்டல்ஸ் கூட சேர்ந்து அலாய்ஸ ஃபார்ம் பண்ணும். அலாய்ஸ் ரொம்ப ரொம்ப இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், நம்மளுடைய டே டு லைஃப்லயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அலாய்ஸ் இருக்கு, அப்படிதானே? அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பின்னாடி எல்லாம் பார்ப்போம். ஸோ இந்த அலாய்ஸ் ஃபார்மேஷன்ல இந்த மெட்டலாய்ட்ஸ் ரொம்ப தேவைப்படுறாரு. அந்த மெட்டலாய்ட்ஸ் ஒருத்தர் இருப்பார்ல, அவரை மெட்டல் கூட சேர்த்துருவாங்க. அப்போ அப்போ ஒரு புது விதமான ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். அப்ப அது நம்மளுக்கு அதோடைய
பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வேற மாதிரி இருக்கும். ஸோ அது தேவைப்படும் போது இந்த அலாய்ஸை கிரியேட் பண்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்ப நம்ம பார்த்த சிலிக்கான் எஸ்ஐ அப்படின்னு போடுவாங்க. அப்புறம் ஜெர்மானியம் ஒன்று இருக்கு. இது நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெர்மானியம். இதை ஷார்ட்டா வந்து ஜிஇ அப்படின்னு போடும். இதெல்லாம் மெட்டாலாய்ஸ். இவங்க ஒரு ஒரு ஸ்பெசிபிக்கான சிச்சுவேஷன்ல எலக்ட்ரிசிட்டியை கடத்துவாங்க. அதுவும் பாருங்க, அந்த ஸ்பெசிபிக்கான சிச்சுவேஷன் தான். அப்ப மற்ற சிச்சுவேஷன்ல கடத்த மாட்டாங்க. எஸ். அப்ப நமக்கு அந்த டைம்ல தேவைப்படுதுன்னா அந்த டைம்ல மட்டும் அது எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். அது நம்ம கனெக்ஷன் கொடுப்போம். மற்ற டைம்ல அது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாம இருப்பார். இது நமக்கு தேவைப்படும்ல. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிபிக் டைம்ல மட்டும் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி நமக்கு தேவைப்படுது. ஸோ இதை தான் இவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம்னா செமி கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். செமி கண்டக்டர்ஸ் தமிழ்ல பாத்தீங்கன்னா குறை கடத்திகள். ஏன் இந்த தமிழ் வார்த்தை சொன்னோம்னா அதுல பேர்ல மீனிங் இருக்கு பாருங்க. குறை கடத்திகள் என்ன அர்த்தம்? கடத்தி இல்ல, குறையா கடத்தார் அப்படின்னு அர்த்தம். கடத்தி மாதிரி அவர் வந்து ஃபுல் அப்படிலாம் கிடையாது. இவர் ஏதோ தேவையான டைம்ல கடத்துவார் அந்த மாதிரி. அதே மாதிரி இப்ப நீங்க சிலிக்கான் இருக்கா? சிலிக்கானை பார்க்கறதுக்கு நல்ல லஸ்டரா இருக்கும். பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா லஸ்டரஸ், அதாவது பளபளப்பா இருக்கும். ஆனா சிலிக்கானை பார்க்கறதுக்கு நல்லா பளபளப்பா இருந்தாலும் மெட்டலோட ப்ராப்பர்ட்டி சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். பளபளப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மெட்டல் வந்து ஹார்டு. ஆனா இவர் உடையிறாரு, ஈஸியா உடைஞ்சிருவார், நொறுங்கும் தன்மை. அதனால இவர்கிட்ட என்ன இருக்கு? பிரிட்டில்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருக்கு. இப்ப புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இது உங்களுக்கு நல்ல கிளியரா புரிஞ்சுன்னு நான் நம்புறேன். ஒருத்தருக்கு ரெண்டு அண்ணா இருக்கு, பளபளப்பாவும் இருக்காரு, பிரிட்டில்னஸாவும் இருக்கிறார். சரிங்களா? ரைட். சரி சார், எனக்கு வந்து மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அது புரிஞ்சுது. மெட்டலாய்ட்ஸ் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி அவரோட ப்ராப்பர்ட்டி இருக்காங்க, அவருடைய அப்பியரன்ஸ் இப்படி இருக்கு, அவரோட கேரக்டர் இப்படி இருக்கு, என்ன புரிஞ்சுது. இதை யூஸ் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுதா உங்களுக்கு? இதை எங்கேயாவது யூஸ் பண்ணுவாங்களா சார்? மெட்டல்ஸ்னா எனக்கு அந்த இடத்துல யூஸ் ஆகுது தெரியுதோ, நான்வெட்ஸும் ஒரு இடத்துல யூஸ் ஆகுது. இதை யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியுதா, தோணுதா? எஸ், கண்டிப்பா யூஸ் பண்றாங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஒரு பாயிண்ட் சொன்னா அலாய்ஸ். அலாய்ஸ் ரொம்ப ரொம்ப தேவைப்படுதுன்னு சொன்னா, பட் அலாய்ஸ் மட்டும் இல்லாம நான் மற்ற இடத்துலயும் தேவைப்படுற என்னெல்லாம் அப்படின்னா, நம்ம வீட்டுல ஃபேன் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படிதானே? அதுல நீங்க பார்க்கலாம். சரி, ஃபேன், சரி ஃபோன் இருக்கு, ஃபோன் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, எல்லாம் எலக்ட்ரானிக் டிவைசஸ். இப்போ இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் இல்ல, இவங்களை தயாரிக்கிறதுக்கு சிலிக்கான் தேவைப்படும். சிலிக்கான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தீபாவளி அன்னைக்கு, அப்புறம் நிறைய ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. நியூ இயர் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் நீங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் அந்த வீடியோ பார்ப்பீங்க. அப்புறம் ராக்கெட் இக்னிஷன் ஃபியூல், ராக்கெட் இக்னிஷன் ஃபியூல். ஸோ இந்த அந்த வெடிலாம் யூஸ் பண்ண அந்த ஃபயர் ஒர்க்கு யூஸ் பண்றதுலையும், அப்புறம் ராக்கெட் இக்னிஷன் ஃபியூல்லையும் போரான் யூஸ் ஆகுது. போரான் யூஸ் பண்றாங்க. பாத்தீங்களா அவங்க எந்தெந்த இடத்துல இம்பார்ட்டண்டா தேவைப்படுதான்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்தது மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும் அண்டு அலாய்ஸா ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இப்போ சிலிக்கான் ஜெர்மானியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ல பண்ணுவாரு, அதனால செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன். லஸ்டர் தான் இருப்பாரு, அதே நேரத்தில் பிரிட்டிலும் இருப்பாரு அப்படிங்கறத நான் சொன்னேன். ஓகே. அண்டு இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கிறது அவருடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மெட்டலாய்ட்ஸ் அவருடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மெட்டல மாதிரி இருக்கும். மெட்டல் மாதிரி இருக்கும், which is tend to be metallic. But chemical property
கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்படி இருப்பாருன்னா இட் டென் டு பி நான் மெட்டாலிக், இந்த மாதிரி இருப்பார். சரியா? இதுதான் நம்ம புக்ல போட்டிருந்த லைனை அப்படியே சொல்லிட்டேன். யூசஸ் ஆஃப் மெட்டலைட்ஸ் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். எலக்ட்ரான் டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் போரான் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க அந்த ஃபயர் ஒர்க்ஸ்ல, ஷெஃபீல்ட் ஃபார் இக்னிஷன் இன் ராக்கெட், இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ரைட்டா? ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு சின்ன டேபிள் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது மெட்டலாய்டு இருக்கு, அதுக்கப்புறம் நான் காம்பவுண்ட் நடத்த போகிறேன். ஒரு நிமிஷம் என்னுடைய ஸ்க்ரீனை இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் தருதா? இப்போ நம்ம பார்த்தது தான், பட் நம்ம ஃபுல் ப்ரீயாடிக் டேபிளையும் எடுக்கல. உங்களுக்கே இது பார்த்து தெரியுது, இதில் வந்து லேந்தனை ஆக்டெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. எல்லா மெட்டல்ஸையும் நம்ம எடுக்கல. ஸோ ஒரு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி இதை எடுக்கிறோம். ஏன்னா பொதுவாக சயின்டிஸ்ட்லாம் இந்த மெட்டலாய்ஸை வந்து ஸ்டேர் கேஸ் ஃபார்மில் இது பண்ணுவாங்க. ஸ்டேர் கேஸ் உங்களுக்கே தெரியும், அப்படியே ஏணிப்படி மாதிரி இருக்கு பாருங்க, இந்த பாருங்க ஏணிப்படி மாதிரி இருக்கு. அந்த ப்ரீயாடிக் டேபிள் இப்படி இருக்கு, அதை காமிக்காண்டி இப்படி ஒன்று எடுத்துருக்கேன், ஃபுல்னு எடுக்கல. ஸோ தே ஆக்ட் பிட் லைக் மெட்டல்ஸ் அண்ட் பிட் லைக் நான் மெட்டல். சரியா? ரைட். ஸோ இதில் வந்து ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்கிறதுலாம் மெட்டல்ஸ். நான் மெட்டல்லாம் ஆரஞ்சு கலர் போட்டிருக்கேன், அதுக்கு இன் பிட்வீன் அந்த பர்பிள் கலர் இருக்கிறது தான் மெட்டலாய்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒவ்வொன்றையா வந்து கிளிக் பண்ணி பார்த்து அதோடைய ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஹைட்ரஜன், அவர் நான் மெட்டல். கிளிக் பண்ணி பார்ப்போமா? கிளிக் பண்ணிட்டேன், இந்த பாருங்க வந்துட்டார். சைனஸ் அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப கம்மி தான். கண்டக்டர் எலக்ட்ரிசிட்டி கம்மி தான். பிரிட்டில்னஸ் உடஞ்சிருவாரு. ஃபியூவல், வாட்டர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுக்கிறோம். கரெக்டா? ஓகே. ஹீலியத்தை எடுக்குமா? ஹீலியத்தை கிளிக் பண்ணுறேன், நான் மெட்டல் தான். சைனஸ் இல்லை, கண்டக்டர் எலக்ட்ரிசிட்டி இல்லை, பிரிட்டில்னஸ் இல்லை. எங்கே யூஸ் பண்ணாங்க? பலூன்ஸில், ஏர் சிப்ஸில். லித்தியம் மெட்டல் யூஸ் பண்ணுமே, மெட்டலை பார்ப்பேன் பாருங்க, சைனஸ் சூப்பராக இருக்காது, எவ்வளோ ஆனால் இருக்கா பாருங்க. லித்தியம் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, அதுவும் நல்ல ஒரு சூப்பராக இருக்கார். பிரிட்டில்னஸ் ஓகே, அதாவது ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, இதாகவும் இல்லை, ஆனால் உடஞ்சிருவாரு அப்படிங்கிறதையும் நம்ம பிரிட்டில்னஸ் எடுத்தாலும் பார்க்கலாம். இந்த லித்தியம் தான் நம்மளோட பேட்டரிலாம் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? கொஞ்சம் ஹார்டாக இருக்குல்ல. ஓகே, குட். அப்படியே ஓனே பார்க்கலாம். அடுத்து பெர்லியம், பிஇ அப்படின்னு போடாங்க. சைனஸ் ரொம்ப அதிகமாக இருக்காரு. கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி பாருங்க, எல்லாருமே ஒரே மாதிரி இல்லை பாருங்க. அதான் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது. எல்லாருமே ஒரே மாதிரி சைனஸ் இருக்காங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இல்லை, கொஞ்சம் வேரியேஷன். இவரெல்லாம் பிரிட்டில்னஸ் பாருங்க எவ்வளோ வேணா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஏரோஸ்பேஸ் அலாய்ஸ்ல இதை யூஸ் பண்றாங்க. அடுத்து இப்போ இந்த டேபிளுக்கு வருமா? இது வந்து பர்பிள் கலர் இருக்கிறது மெட்டலாய்ட்ஸ், அதை நான் லேட்டராக சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்ப்போம். கார்பனை பார்ப்போம். சைனஸ், கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, பிரிட்டில்னஸ். சரியா? எப்படி இருக்க? இது கார்பன் லைஃப், ஏன்னா நம்ம எல்லாருமே இன்டேக் பண்றது கார்பன், அப்படிதான். அதனால கார்பன் டேட்டிங்லாம் வந்துச்சு. அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். டைமண்ட்ஸ், பென்சில்ஸ் இதெல்லாம் யூஸ் ஆயிருக்கு. கால்சியம் எடுக்குமா? கால்சியம் இது ஒரு மெட்டல். சைனஸ் அந்த அளவுக்கு இருக்காரு. கண்டக்டர் பிரிட்டில்னஸ். இது எங்க இருக்காரு? போன்ஸ், டீத்து, சாக்கு இதெல்லாம் இருப்பாரு. இப்போ பொட்டாசியம், சோடியம், மேக்னீஸ், கேலியம், அது எல்லாமே இருக்கு. இப்போ எஸ்என் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க, டின்னுமாங்க எஸ்என். இதெல்லாம் சைனஸ், கண்டக்டர் பிரிட்டில்னஸ். கேன்சர், சோல்டர், இதெல்லாம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அண்டு இன்னொன்று இதில் ஒன்று சொல்லணும், ஏன்னா அது பிஸ்மத், பிஐ போட்டிருப்பாங்க. நீங்கள் சம்டைம்ஸ் புக்கில் வந்து பிஸ்மத் வந்து மெட்டல் அப்படின்னு பார்க்கலாம். இது தெரிஞ்சதுக்காண்டி உங்களுக்கு சொல்கிறேன். மோஸ்ட் அதோடைய சில சயின்டிஸ்ட் வந்து அதை வந்து மெட்டல் அப்படிங்கிற இது பண்ணுறாங்க, கேட்டகரியில் வைக்கிறாங்க பிஸ்மத்தை. பட்டு சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவரோட ப்ராப்பர்ட்டி வந்து டிட்டோவாக ஒரு பியூரான மெட்டல் ப்ராப்பர்ட்டி அது காமிக்க மாட்டேங்காரு. அவர் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டச் பண்ணுற மாதிரி தான் காமிக்கிறாரு, ஒரு வீக்கான மெட்டல் ப்ராப்பர்ட்டி காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுனால அது வந்து மெட்டலாய்ட்ல சேர்ப்பாங்க, மெட்டலாய்ட். அதனாலதான் அதை நம்ம வந்து இந்த கலர் பர்பிள் கலர் போட்டுருக்கோம். சில டைம்ல நீங்க புக்ல பார்க்கணும்னே பிஸ்மத் வந்து மெட்டல் போட்டுருக்காங்களே அப்படின்னு நினைக்க கூடாது. ஸோ அதுக்கு ரீசன் இதுதான், அதோடைய ப்ராப்பர்ட்டி வீக் ப்ராப்பர்ட்டியா இருக்கு, அதுதான் காரணம். ஸோ சைனஸ் பாருங்க இருக்காது, கண்டக்டர் எலக்ட்ரிசிட்டி, பிரிட்டில்னஸ். ஓகே. காஸ்மெட்டிக்ஸ், மெடிசன்லாம் யூஸ் பண்ணாங்க. ஒய் மெட்டலாய்ட்? இட் சோர்ஸ் மிக்சர் ப்ராப்பர்ட்டி, பார்ட்லி சைன் லைக் எ மெட்டல், partly brittle like a non-metal. அடுத்தனா
இட் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஒன்லி மாடரேட்லி, அதாவது செமிகண்டக்டர். இது நீங்க இதே ப்ராப்பர்ட்டி தான் எல்லாத்துக்கும் காமிக்கும். எல்லாத்துக்கும் இந்த ஒய் மெட்டலாய்னா இதுதான் காமிக்கும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்னன்னா மெட்டா ஆய்ஸ் பார்க்க போறோம். இப்போ பர்பிள்கலுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் எங்க இந்த பில இருந்து ஆரம்பிப்போம், போரான்ல இருந்து ஆரம்பிப்போம். சைனஸ் எப்படி இருக்காரு? கண்டக்டர் எலக்ட்ரிசிட்டி பிரிட்டில்னஸ். ஸோ ஈஸியா உடையக்கூடிய மாதிரி தான் இருக்காரு. ஒரு பார்ஷியலி, ரொம்ப ஃபுல்லி இல்ல, பார்ஷியலி இருக்காரு. கிளாஸ், ஆமா நமக்கே தெரியும் கிளாஸ் உடையக்கூடியது, டெட்ரடென்ஸ் அப்படிதானே. கண்டக்டர் எலக்ட்ரிசிட்டி ஓகே, அந்த அளவுக்கு இல்லை. ஆனாலும் புவர் அப்படின்னு சொல்லிட முடியாது, அப்படிதானே. ஏன்னா நீங்க அது பக்கத்திலே பார்க்கக்கூடிய இப்போ கார்பன் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் புவரா இருப்பார், அப்படிதானே. இவர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதை நீங்க அப்படி பக்கத்தில் உள்ள ஆளை கூட கம்பேர் பண்ணிடணும். சைனஸ் எப்படி இருக்காரு? ஓகேவா? ஸோ இதை மாதிரி சிலிக்கான், ஜெர்மானியம், அப்புறம் ஆர்சனிக்கு, ஆன்டிமனி, டெலூரியம், அப்புறம் பிஸ்மத்தை சொல்லிட்டேன். அப்புறம் பிஓ அப்படிங்கிற பொலானியம் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. சைனஸ், கண்டக்டர் எலக்ட்ரிசிட்டி, பிரிட்டில். சரியா? இதெல்லாம் நீங்க ஞாபகம். இந்த பொலானியம் வந்து ஒரு ஸ்டாட்டிக் எலிமினேட்டர்ஸ், ரேடியேட்டிவ் அப்படிங்கிற போட்டிருப்பாங்க. இது மாதிரி நீங்க இப்போ டெலூரியம்லாம் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸ்ல அலாய்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆன்டிமனி ஃப்ளேம் ரிட்டாரன்ஸ்ல பேட்டரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்சனிக் செமிகண்டக்டர். சரிங்களா? கேர்ஃபுல், அவர் வந்து ஒரு டாக்ஸிக், இந்த போட்டிருக்காங்களா செமிகண்டக்டர் டாக்ஸிக்கா இருக்கும். ஜெர்மானியம் ஃபைபர் ஆப்டிக்ஸ்ல, டிரான்சிஸ்டர்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பின்னாடி பார்ப்போம் எலக்ட்ரான் டிவைசஸ்லாம், அதை பார்க்கும்போது ஹையர் கிளாஸ்லாம் உண்டு. சிலிக்கான் கம்ப்யூட்டர் சிப்ஸில், அப்புறம் கிளாஸில் ஈஸியாக பிரிட்டில் ஆயிரம் அப்படின்னா பிரிட்டில்னஸ் எப்படி இருக்கு பாருங்க. போரான் அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இதுதான் மெட்டலைட்ஸ். இதுக்கப்புறம் காம்பவுண்ட் மிக்சர் இருக்கு, அதை நான் உங்களுக்கு நடத்திட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வரேன். ஸோ இது இந்த அனிமேஷன் மூலமா உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரியா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது காம்பவுண்ட்ஸ். அதாவது இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேற வேற எலமெண்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி அப்படின்னு வேற வேற எலமெண்ட்ஸ் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் கெமிக்கலா கனெக்ட் ஆகுறாங்க. கனெக்ட் ஆகி 2 ஆர் மோர் தென் 2 எலிமெண்ட்ஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில கனெக்ட் ஆனா அப்போ ஒரு ஆள் கிடைக்கும். அவர் தான் காம்பவுண்ட்ஸ். டூ தான் சேரணும் அவசியம் இல்லை, ஆனா கண்டிப்பா 2 சேரணும். 2க்கு மேற்பட்டதும் சேரலாம், அப்படிதானே. 3 இப்போ நீங்க குளுக்கோஸ்லாம் பார்க்கலாம், அங்க எப்படி ஜாயின் ஆகிறான்னு சொல்லிட்டு. வேற நீங்க வேற எதுனாலும் யோசிக்கலாம், அப்படிதானே. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அதுக்கு மேற்பட்ட 2 ஆர் மோர் தென் 2 எலமெண்ட்ஸ் வந்து கெமிக்கலா இணைவாங்க, கெமிக்கலா கம்பைன் ஆவாங்க. அப்படி கெமிக்கலா கம்பைன் ஆன பிறகு கிடைக்கிறதுக்கு பேரு திரும்பி நீங்க எலிமெண்ட் சொல்லக்கூடாது, அப்படிதான். அது சொல்லலாமா? தப்பு தானே. நல்லா யோசிச்சு பாருங்க. எலிமெண்ட் சேர்ந்தா எலிமெண்ட் அப்படின்னு சொல்றது தப்பு தானே. ஸோ அதுக்கு ஒரு நேம் வச்சிருக்கோம். ஏன்னா எலிமெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்லிட்டோம். அப்ப நீங்க ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணும்போது அது பியூர் வராது. அதனால நம்ம காம்பவுண்ட்ஸ் அப்படி சொல்றோம். நல்லா இருக்கா? ஓகே. பட் இந்த காம்பவுண்ட்ஸ் ஒரே ஆள் கிடையாது, இதுலயும் டைப்ஸ் இருக்கு. அதாவது இந்த காம்பவுண்ட்ஸ் அது கிடைக்கிற இடத்த வச்சு, அதாவது எங்கேருந்து கிடைக்கும், பேஸ்ட் ஆன் ஆரிஜின். பேஸ்ட் ஆன் ஆரிஜின் அதுல வச்சு ரெண்டு முக்கியமான டைப்பா பிரிப்பாங்க. சரிங்களா? ஓகே, சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தமிழ்ல இது வந்து கனிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது கனிம, காம்பவுண்ட்ஸ்னா சேர்மம்பாங்க, கனிம. இதுக்கப்புறம் நீங்க ஆர்கானிக் கரிம, கனிம கரிம. சில பேருக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கனிமன்னா எங்க, ஏன்னா அந்த நீங்க பார்ப்போம், அதை டாபிக் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். கனிமம் அப்படிங்கிறது, கரிமன்னா அது எங்க இருக்கு. அதனால தமிழ் சொல்றேன். இன்ஆர்கானிக்கு நீங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டுனா ஓகே தான். சரி, இப்போ
நான் லிவிங் திங்ஸ், நான் லிவிங் சோர்சஸ் சொல்லுங்க பார்ப்போம். சில இதை சொல்லுங்க பார்ப்போம். நான் லிவிங் சோர்சஸ் சொல்லிட்டீங்களா? வெரி குட். என்னது? ராக்ஸா? ஓகே. அப்புறம் மினரல்ஸ், அதை கூட சொல்லலாம். மினரல்ஸ் இது மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் லிவிங் சோர்சஸ் அப்படிதானே? ஸோ இந்த மாதிரி ஆர்ஜின்ல இருந்து, இந்த மாதிரி இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் தான் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். நான் லிவிங் இன்ஆர்கானிக். புரியுதா? கிளியர் ஆயிட்டா? இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சாக் சொல்லலாம். அவர் ஒரு காம்பவுண்ட் தானே, அவர் லிவிங்கா? இல்ல நான் லிவிங் தான். ஸோ சாக் பீஸ், ஸோ சாக் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இது புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது கனிம, கரிம, சரிங்களா? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கரிம அப்படிம்பாங்க. கரி, சரியா? கரி அப்படின்னா கார்பன் அப்படின்னு வச்சுக்கோங்க. கார்பன்னா நம்ம உயிருள்ள அத்தனை பேரும் இன்டேக் பண்றதுதான் கார்பன். கரெக்டா? அடுத்தது அப்ப கரிய, கார்பன் அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டீங்களா? அப்போ லிவிங் சோர்சஸ், லிவிங் சோர்சஸ் லைக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இப்ப புரிஞ்சிருக்குமே? லிவிங் சோர்ஸ் போட்டாலே தெரியும். லிவிங் சோர்ஸ் கார்பனை இன்டேக் பண்ணக்கூடியது கார்பன், கரி, கரிம சேர்மங்கள்லாம் ஆர்கானிக். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக தான் கனிம, கரிம அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இந்த இடத்துல தப்புடுறாங்க. இங்கிலீஷ் இருந்தாலும் சரி, தமிழ்ல இருந்தாலும் சரி தப்புடுறாங்க. இன்ஆர்கானிக் எழுதிட்டு லிவிங் சோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆர்கானிக் எழுதிட்டு இன்ஆர்கானிக் போட்டிருக்காங்க. அந்த நான் லிவிங் போட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் நான் இப்படி சொல்லி புரிய வைப்பேன். ஓகேப்பா, கரி அப்படின்னு ஞாபகம். ஏதாவது ஒண்ணு நீங்க ஞாபகம் வச்சா போதும். கார்பன், கரி, ஆர்கானிக் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா உயிரற்றது அப்படிங்கிறத நீங்க இன்ஆர்கானிக் வச்சுக்கோங்க அப்படிமே. சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோ. ஸோ லிவிங் சோர்சஸ் லைக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், இந்த இடம் மாதிரி இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? சரியா? எக்ஸாம்பிள் வந்து கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. கார்போஹைட்ரேட்ஸ் அடுத்தானே நம்ம மூளை வந்து ஒரு ஆக்டிவா இருக்கணும்னா கார்போஹைட்ரேட் தேவை. அதுக்காண்டி ரொம்ப கார்போஹைட்ரேட் ரொம்ப எடுக்கக்கூடாது. ஏன் ரொம்ப எடுக்கக்கூடாதுன்னா, இந்த கார்போஹைட்ரேட் அந்த வார்த்தை வந்ததுனால சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஃபுட்டு சாப்பிட்றீங்க, நம்ம நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா ஃபுட்லையும் கார்போஹைட்ரேட் இருக்கு. ரைஸு, சாம்பார், இட்லி, தோசை, சப்பாத்தி அண்ட் இது போதாதுன்னு நீங்க இந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றீங்க அடுத்தானே. ஸ்நாக்ஸு, அதெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸு எல்லாத்துக்குமே சாப்பிட்றீங்க. ஸோ இதெல்லாம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கார்போஹைட்ரேட் வந்து நம்ம மூளைக்கு கொஞ்சம் கிராம் தான் தேவைப்படுது, கொஞ்சம் தான் போதும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட்னால நம்மளுக்கு உடல் வந்து ரெஸ்பாண்ட் பண்றது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா உடல் வந்து இதை வந்து என்ன பண்ணிக்கணும்னா பிரேக் டவுன் பண்ணும்போது குளுக்கோஸ் அப்படிங்கிறலாம் வரும். அது நான் சும்மா ஒரு சின்ன ஹிண்டுக்காண்டி சொல்றேன், பட் இன்டெய்ட்லாம் நான் போல. அப்போ அது வந்து இன்சுலின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதானே. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பிளட்ல அந்த சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். நீங்கள் கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கும்போது இந்த பேக்கரி ஐட்டம்ஸு, பிஸ்கட்டு, கேக்ஸு, சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிடும் போது கார்போஹைட்ரேட் அதிகமாயிரும். இப்போ கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குன்னா உடனே நம்ம சுகர் பிளட்ல ஏறிடும். அப்போ ஏறுனா நமக்கு அதனால தான் பிளட் சுகர் நம்ம சொல்கிறோம்னா சுகர் பேஷண்ட் சொல்லாம அதுதான் காரணம். ஸோ கார்போஹைட்ரேட்டை அவாய்ட் பண்ணணும். ஒரு நல்ல புரோட்டீன், விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய சாப்பாடை வந்து நம்ம சாப்பிடணும். சரியா? ரைட். அண்டு இதுல வந்து இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, சார் ஒரே ஃபார்ம்ல மட்டும் தான் இருக்குமானா இல்ல. சாலிடு, லிக்யூடு, கேஸ் இந்த மாதிரி எந்த ஃபார்ம்லனாலும் இருக்கலாம் அப்படின்னு 3 ஸ்டேட்லயும் இது இருக்கும். இது கிளியர் ஸ்டூடெண்ட்? ஓகேவா? ரைட். ஸோ இப்போ என்னோட ஸ்கிரீனை நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த காம்பவுண்ட்ஸை பார்ப்போம்.
அதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் படிச்ச மெட்டலாய்ட்ஸு நான் மெட்டலாய்ட்ஸு ஓகே நான் ஃபர்ஸ்ட் அந்த காம்பவுண்ட்ஸை காமிக்க முன்னாடி அதை மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் வந்து காமிக்கிட்டா எது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கன்வீனியன்ட் ஆகும். காம்பவுண்ட்ஸ் பார்ப்போம், அப்புறம் லாஸ்ட் நம்ம ரீகாலுக்கு அதை பார்ப்போம்னே. ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் எடுத்துரும் என்னோட ஸ்க்ரீனை எகைன் நான் ஷேர் பண்றேன். வந்துட்டா ஸ்க்ரீன் வந்துட்டாப்பா? ஓகே. ஸோ இது வரைக்கும் மெட்டாலாய்ட் ஸ்டேர் கேஸ் பார்த்தோம். இப்போ காம்பவுண்ட் மிக்சர் போகிறோம். எஸ், சூப்பர். மிக்ஸ் எலமெண்ட்ஸ் மேக் ஏ காம்பவுண்ட்ஸ். A compound forms when two or more elements chemically combine in a fixed ratio. அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் கெமிக்கலாக அது கனெக்ட் ஆயிருக்கும். சும்மா ஏனதானும் பண்ண மாட்டா 2:1 3:5 இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் காம்பினேஷன்லாம் பண்ணுவாங்க. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் இந்த மாதிரி 2 எலமெண்ட்ஸ் கனெக்ட் ஆகுறாங்க. ஓகே. இப்போ நம்ம நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து சால்ட் யூஸ் பண்ணுவோம். சாப்பாடில் சால்ட்டு போடாமல் நம்ம எடுக்கவே முடியாது. கரெக்டா? அந்த சால்ட்டோடைய கெமிக்கல் நேம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சால்ட்டோடைய கெமிக்கல் நேம் என்ன? எஸ், வெரி குட். NaCl. சோடியமும் குளோரினும். அதுக்கு சோடியம் எடுத்துக்கிறேன், கிளிக் பண்றேன், வந்துட்டா. குளோரினை கிளிக் பண்றேன், வந்துட்டா. ஸோ 2 பேரையும் வச்சிருக்கேன். இப்போ நான் ரியாக்டன் கொடுக்க போறேன். என்ன நடக்குன்னு பாருங்க. எஸ், 2 பேரும் கனெக்ட் ஆன பிறகு உங்களுக்கு ஒயிட் டீ வருதா? சோடியம் குளோரைட், தட் இஸ் டேபிள் சால்ட். இதுதான் NaCl. அவர் தனி எலமெண்ட்ஸ், இவர் தனி எலமெண்ட்ஸ். 2 சேர்ந்த பிறகு அவரோட ப்ராப்பர்ட்டி மாறுறாங்க, அவருடைய கேரக்டரே மாறும். நீங்க குளோரின் தனியாவோ இல்லை சோடியம் தனியாவோன்னா டேஞ்சரஸ். ஆனா 2 பேரும் சேரும்போது பாருங்க, சாப்பாடு அதாவது உணவுல யூஸ் ஆகக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. 2 பேருடைய ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி இப்படி வருது. புரியாதா? ஸோ திஸ் இஸ் சால்ட் யூ ஈட் எவ்ரிடே. எஸ், சைனி மெட்டல். யாரு? சோடியம் தான் சைனி மெட்டல். அதே மாதிரி குளோரின் உங்களுக்கே தெரியும், பாய்சனஸ் கேஸ். அவர் வந்து டேஞ்சரஸ், அப்படிதான் பாய்சனஸ் கேஸ். ஆனா 2 பேரும் கம்பைன் ஆன பிறகு டோட்டலி சேஃப் அண்ட் டேஸ்டி. எவ்வளவு காம்பவுண்டோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுதா? So note the new compound has totally different properties from the elements that made it. அதனால எந்த எலமெண்ட் சேர்றாங்களோ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் இருக்கணுமா? அப்படி இல்ல, அப்படி அவசியம் இல்ல. டிஃப்ரெண்டான ப்ராப்பர்ட்டியும் காமிக்கும். அவருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்த பாய்சனஸும் மெட்டலும் பாருங்களேன். ஆனா இவரு டேபிள் சைட் அப்படி இல்லையே. சரியா? இது ஒன்று எடுத்தாச்சு. ரீசெட் பண்ணிடும். ரீசெட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒன்று சொல்லுங்க. HCl, நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய ஹைட்ரோஸ் குளோரிக் அமிலம், HCl ஆசிட். H கேஸ், குளோரின் போட்டேன், ரியாக்ட் பண்றேன். ஸோ இப்போ பாருங்க, லைட்டா ஒரு மாதிரி எல்லோவா இருக்கும், ஒயிட்டா இருக்காது. இப்போ எல்லோ. இது வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இது ஸ்ட்ராங் ஆசிட், நம்மளுடைய ஸ்டொமக்ல இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் டைஜஸ்ட் பண்ணல. ஸோ த ஸ்டொமக் மேக்ஸ் எ டைலூட் ஃபார்ம் டு டைஜஸ்ட் ஃபுட். அங்கே வந்து டைலூட் பண்ணிடும் நம்ம ஸ்டொமக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்தையும் அதுதான் டைஜஸ்ட் பண்ணும். ஓகே, ரைட், குட். இதையும் நீங்க பார்த்தீங்க. வேற காம்பவுண்ட் பாருங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. 2 பேர் கனெக்ட் பண்ற மாதிரி தான். ஏன்னா இது நிறைய அதாவது 3 4 அப்படி கனெக்ட் பண்றதெல்லாம் இருக்கு. பட் நான் உங்களுக்கு வந்து இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காண்டி 2 கனெக்ட் பண்றத சொல்றேன். வேற என்ன? கார்பன், CO, கார்பன் மோனாக்சைடு. கார்பன் தனியா, O தனியா, கார்பன் மோனாக்சைடுன்னு வரும். அடுத்து நான் ரியாக்ட் பண்ணுமா பாருங்க. CO, இப்போ நம்ம ஆக்சிஜன் 2 மாலிகுலர்னா அப்போ 2னா O2, கார்பன் டை ஆக்சைடு வருது. இதே ஒரே ஒரு ஆக்சிஜன்னா நம்மளுக்கு வந்து கார்பன் மோனாக்சைடு. அடுத்துனா ஸோ இதை தான் நம்ம என்ன பண்றோம், வெளியில விடுறோம் கார்பன் டை ஆக்சைடு. யூ பிரீத் திஸ் அவுட். பிளான்ஸ் அதை தான் யூஸ் பண்ணுது டு மேக் ஃபுட் டூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். கிளியரா இருக்கா? ஓகே, ஓகே. இது மாதிரி எதுனாலும் சொல்லலாம். சியும் ஹச்சும் கனெக்ட் பண்ணி பாருங்களேன், என்ன வருது பாருங்களேன். இது வந்து பொதுவாக CH அப்படிங்கிறது எந்த ரியாக்ஷன் வராது, நோ காமன் ரியாக்ஷன். ஏன்னா பொதுவாக உங்களுக்கு வந்து CH3, CH4, ஏன்னா கார்பன் வந்து 4 இருக்கும். அது அந்த கெமிக்கல் இதில் நம்ம பார்ப்போம். அப்போ அதெல்லாம் வந்து பண்ணும். ஸோ நம்ம வந்து என்னெல்லாம் அவைலபிளாக நம்ம பண்ண முடியும் அதுதான் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்க, ஒரு NaCl பண்ணலாம், HO பண்ணலாம், CO பண்ணலாம், FeO பண்ணலாம், சிலிக்கான் O பண்ணலாம். சரியா? இந்த மாதிரி தான் பண்ண முடியும். சிலிக்கானை கிளிக் பண்ணிக்கலாம், O பண்ணிக்கலாம். வந்துட்டு இதுதான் சிலிக்கான் டை ஆக்சைடு. ஏன்னா ஆக்சிஜன் 2 இருக்கு. சாண்டு, குவார்ட்ஸ். This compound makes up most beach sand and quartz crystals. அதான் பீச் சாண்ட்லையும் சரி குவார்ட்ஸ் கிறிஸ்டல்லையும் சரி இந்த காம்பவுண்ட் தான் இருக்கு, சிலிக்கான் டை ஆக்சைடு இருக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
சரியாப்பா? ரைட். இப்போ என்னுடைய இது வரைக்கும் படிச்சதை ரீகால் பண்ணலாமா? ஒரே நிமிஷம். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது. இப்போ தான் வருது. ஓகே. இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இது வரைக்கும் நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிச்சு மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் தெரியுது. அதுல எதுவும் டவுட் இல்லையே? இப்போ நம்ம அது ஒரு மேட்ச், ஒரு குயிக்ஸ் மாதிரி ஒன்று பார்க்கலாமா? இதை ஸ்டார்ட் பண்றேன். பாருங்க. மெட்டல்ஸ் சைனியா இருக்குமா, பிரிட்டல் இருக்குமா, சாஃப்டா இருக்குமா, நான் கண்டக்டரா, டல்லா, செமி கண்டக்டரா? சைல மெட்டல்ஸோடைய இது காமிச்சிருக்கோம். லெட்டு, கோல்டு, சில்வர், காப்பர் சொல்லிட்டு எது வரும்? மெட்டல்ஸ் எப்படி இருப்பாரு? லாஸ்ட் கிளாஸ் பார்த்த ஞாபகம் இருக்கா? எப்படி இருப்பாரு? சைனியாவா, பிரிட்டிலாவா? எஸ், சைனி. கிளிக் பண்ணிடலாமா? வெரி குட். அடுத்த ஒன்னோடு நான் மெட்டல்ஸ் ஹார்டா இருப்பாரா, பிரிட்டிலா இருப்பாரா, சைனியா இருப்பாரா, குட் கண்டக்டரா, செமி கண்டக்டர் பத்தி உங்களுக்கு தெரியும், சிலிக்கான் ஜெர்மானியா பத்தி. இப்ப அதனால நான் மெட்டல்ஸ்ல செமி கண்டக்டர் வராது. ஏன்னா அவர் வேற, இவர் வேற. அவர் தனியாலும் இவர் தனியாலும். ஆனால் அது வராது. மாலபிளா இருப்பாரா, அது பிளேட் மாதிரி, ஷீட் மாதிரி தட்டுற மாதிரி இருப்பாரா அப்படின்னு பார்த்தோம். அவர் நல்லா ஈஸியா என்ன பண்ணிடுறாரு, ஈஸியா உடஞ்சிருவார், நொறுங்கிடுவார். கரெக்டா? யூஸ்வலி கேசஸ், அப்புறம் சாலிட்ல பாத்தீங்கன்னா பிரிட்டில் இருக்கும் ரூம் டெம்பரேச்சர்ல. இவங்கெல்லாம் ஹீட்டை வந்து புவர் கண்டக்டர்ஸ், எலக்ட்ரிசிட்டி புவர் கண்டக்டர், இன்சுலேட்டர். அடுத்துனா இன்சுலேட்டர். செமி கண்டக்டர்னா செமி கண்டக்டர்ல செமி பண்றது, இது இன்சுலேட்டர் ஃபுல்லா. நம்மகிட்ட வந்து ப்ரீ பிளஸ் 17 நான் மெட்டல்ஸ் இருக்கு. சரிங்களா? மெனி ஆர் எலமெண்ட்ஸ் எசென்ஷியல் ஃபார் லைஃப். ஓகே. அப்ப இதுல இருந்து என்னதுன்னா, இந்த இடத்துல பிரிட்டில் போடலாமா? பிரிட்டில் போட்டுறேன். மற்ற எதுவுமே வராது. சைனி வராது, குட் கண்டக்ட்லாம் வராது. பிரிட்டில் மட்டும் தான் வரும். மெட்டலாய்ட்ஸ் வரேன். சைடில் பாருங்க, பிக்சர் பாருங்க. சிலிக்கான், ஆன்டிமனி, ஜெர்மானியம், போரான். பார்க்கறதுக்கு பளபளப்பாகவும் இருக்காரு. ஆனா அதே நேரத்துல எப்படி இருக்காரு? பளபளப்பா இருந்தா ஹார்டா இருக்கணும். பட் இவரு சாஃப்டால இருக்காரு, ஈஸியா இதாயிடுவாரு. அப்ப மெட்டாலாய்ட்ஸ் ஆறு பிரிட்டிலா உடஞ்சிருமா, குட் கண்டக்டரா, சைனியா, செமி கண்டக்டரா, டக்டிலா, மாலபிளா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டலாய்ட்ஸ் ஆர் செமி கண்டக்டர்ஸ். கரெக்டா? செமி கண்டக்டர்ஸ் அப்படிதானே? கண்டக்டர்ல பாதி அவர் பண்ணக்கூடிய ஃபுல்லா ஒரே ப்ராப்பர்ட்டி அவர்கிட்ட இல்லை, அதனால நம்ம செமி கண்டக்டர் போட்டுறோம். சரியா? ஒரே ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பிரிட்டிலா சைனியா இருப்பாரு, பிரிட்டிலாம் இருப்பாரு, அதனால தான் அப்படி தான் சொல்லுவேன். இப்போ மெட்டல்ஸ் போடுறோம். மெட்டல்ஸ் இதுல பாருங்க, டல்லா இருப்பாரா, டக்டிலா இருப்பாரா, பிரிட்டிலா இருப்பாரா, செமி கண்டக்டரா, ஆல்வேஸ் இந்த கேசியஸ் ஸ்டேட் ஆஃப் மேட்டரா, சாஃப்டா? மெட்டல்ஸ் கண்டிப்பா சாஃப்ட் கிடையாது, ஹார்டு. ஓகே. பிரிட்டில் கிடையாது. ஓகே, ஏன்னா உடைய மாட்டாரு. டல்லா இருப்பாரா? இல்ல, சைனியா இருப்பாரு. டக்டிலா இருப்பாரா, செமிகண்டக்டர்ல, ஏன்னா செமிகண்டக்டர் வேற ஆளு. ஆல்வேஸ் இந்த கேஸ் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னா என்னத்தம்? நம்மளுக்கு வந்து இப்போ மேட்டர்ல எப்பவுமே கேசியஸ் ஃபார்ம்ல தான் இருப்பாரா அப்படின்னா இல்ல, மெட்டல்ஸ் அப்படிலாம் இருக்க மாட்டாரு. அப்போ ஒரே ஒரு ஆள் இருப்பார், யாரு? டக்டில். எஸ், குட். நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். இதுல பாருங்க என்ன போட்டிருக்காங்க, மெட்டலாய்ட்ஸ் ஆர் இந்த கிரீன் ஏரியா பிட்வீன் த பீரியாடிக் டேபிள். நான் பர்பிட் கலர் காமிச்சா அதே தான். நம்மளுக்கு வந்து ஒரு இதுல ஸ்டேர் கேஸ் மாதிரி காமிக்கிறாங்க. ஓகேவா? ரைட். இப்போ மெட்டலாய்ட்ஸ் ஆர் இந்த கிரீன் ஏரியா அப்படின்னு போடும்போது மெட்டல்ஸ், கேசஸ், நான் மெட்டல்ஸ், லிக்யூட்ஸ், மெட்டல்ஸ் அண்ட் சாலிட்ஸ், மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், சாலிட் அண்ட் லிக்யூட்ஸ், சாலிட்ஸ், லிக்யூட்ஸ் அண்ட் கேசஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த ரெண்டு கேப்ல இருக்கும் போது அந்த மெட்டலாய்ட்ஸ் எப்படி இருப்பாரு? இதுல பாருங்க, மெட்டல்ஸ், கேசஸ், மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், சாலிட், லிக்யூட்ஸ், சாலிட்ஸ், லிக்யூட், கேசஸ். ஸோ இந்த மாதிரி வேற வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. எது கரெக்டா இருப்பாரு? எஸ், மெட்டல்ஸும் நான் மெட்டல்ஸும் அதுதானே. ஸோ அதுக்கு நடுவில் தானே இருக்காரு. ரெண்டு மெட்டல்ஸும் கேசஸும் நடுவில் இருக்காரு.
இல்ல சாலிட் லிக்விட் கேஸுக்கு நடுவில் இருக்காரா? இல்ல சாலிட் அண்ட் லிக்விட் இல்ல, மெட்டல்ஸ்க்கு நான் மெட்டல் நடுவில் இருக்காரு. அதனால இது ஆன்சர் கரெக்டா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொன்று அதே மாதிரி அனிமேஷன் இன்னொன்று காமிக்க போறேன். அது என்னன்னா எலமெண்ட்ஸை நம்ம இப்போ வந்து கரெக்டா அந்த இதுல பிளேஸ் பண்ண போறோம். இவ்வளவு நேரம் பார்த்தது ப்ராப்பர்ட்டி தான். இப்ப பாருங்க அந்த ஸ்கிரீனை பாருங்க தெரியும். இப்போ நம்ம வந்து எலமெண்ட்ஸை அந்த இந்த இடத்துல பிளேஸ் பண்ண போறோம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், ஆனா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸ் மேல இருக்கிறதுல மெட்டல்ஸ்ல இதெல்லாம் வரும். அயான், ஜெர்மானியம், ஹேலியம், சாரி ஹீலியம், நைட்ரஜன், ஆர்சனிக், லித்தியம் அப்படிலாம் நிறைய இருக்கு. மெட்டல்ஸ்ல எது வரும்? காப்பர், சிலிக்கன், சோடியம், குளோரின், ஹைட்ரஜன் வருது. கால்சியம், கார்பன், டெல்லூரியம், ஆன்டிமனி, சில்வர், ஹைட்ரஜன். எது பாரும்? எஸ், மெட்டல்ஸ்ல ஃபர்ஸ்ட் லித்தியம் சேர்க்கலாமா? லித்தியம் போட்டுறேன். சில்வர், எஸ் மெட்டல்ஸ். சோடியம் மெட்டல்ஸ் அப்பதான் பார்த்தோம். இப்ப நம்ம கூட அந்த இதுல பார்த்தோம் சோடியம். கால்சியம் ஒரு மெட்டல் தான், கால்சியம். அயான் மெட்டல்ஸ். அடுத்து இதுல பார்க்கும்போது காப்பர் நம்மளுக்கு தெரியும். ஓகே எவ்வளவு ஃபில் ஆயிட்டு அதுக்கப்புறம் இதுல மெட்டல்ஸ் வராது. நான் மெட்டல்ஸ் பார்ப்போம். நான் மெட்டல்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் குளோரின்ல போட்டுறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சது. அப்புறம் ஹைட்ரஜனை இதுல போட்டலாம். அதுக்கப்புறம் கார்பன் போட்டலாம். அடுத்து நைட்ரஜன், கரெக்டா? நைட்ரஜன் இந்த இருக்கு, இந்த இருக்கா நைட்ரஜன் போட்டலாம். ஹீலியம், அப்புறம் வேற என்ன இருக்காரு? ஆர்சனிக், ஆன்டிமனி, சிலிக்கான், ஜெர்மானியம், ஆக்சிஜன். எஸ் ஆக்சிஜனை இதுல போடலாம். அடுத்து ஆக்சிஜன் போடலாம். ஏன்னா மற்றதெல்லாம் பார்க்கும்போது தெரியும் அவரெல்லாம் செமிகண்டக்டர் மெட்டலாய்ட்ஸ். ஸோ மற்றதெல்லாம் போடலாமா? போரான் போட்டுக்கோங்க, சிலிக்கான் போட்டுக்கோங்க, ஜெர்மானியம் போட்டுக்கோங்க, ஆர்சனிக், டெல்லூரியம், ஆன்டிமனி. இதுதான். இப்போ இந்த டேபிள் பாருங்க, உங்களுக்கு மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் பீரியாடிக் டேபிள் இருக்கக்கூடிய, நான் அதான் நம்ம பீரியாடிக் டேபிள் அத்தனை இதையும் நம்ம போட முடியாது. 93 மெட்டல்ஸ் கிட்ட இருக்காரு. ஸோ அத்தனையும் போடும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி உங்களை அண்டர்ஸ்டாண்ட் ஆக போடுறோம். இதை சப்மிட் பண்ணி பார்ப்பேன் ஆன்சர் கரெக்டா இல்லை ஏதாவது இடத்துல தப்பு போட்டுக்காம பார்ப்போம். இல்லை எல்லாமே கரெக்ட் தான். எஸ் கரெக்ட், வெரி குட். இது புரியுதாப்பா? மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் அண்டு மெட்டலைட்ஸ். நீங்க வீட்டில் போயிட்டு இதில் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ப்ரீயர் டேபிள் எடுத்து வச்சுட்டு சும்மா கிளான்ஸ் பாருங்க. நம்ம புக்கில் அதிலே கொடுத்துருப்பாங்க, அட்டாமி நம்பர், மாசம்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா இன்டர்நெட் அவைலபிளா இருக்கும். நீங்க பாருங்க, ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் இருந்து ஒவ்வொன்றா பாருங்க. ஹைட்ரஜனா மெட்டல்ஸ், நான் மெட்டல், மெட்டலைட்ஸ். ஹீலியன்னா மெட்டல்ஸ், நான் மெட்டல். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினும் கேளுங்க, அது ஆன்சர் வரும். அந்த ஆன்சரும் உங்களுக்கு டவுட் வரும், ஓகே இது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படியே அடுத்தடுத்து கேளுங்க. உங்களுக்கு இந்த மெட்டலைட்ஸ், மெட்டல், நான் மெட்டல் எல்லாமே கம்ப்ளீட்டா புரிஞ்சிடும். பார்த்தீங்களா? போலாமா? ஓகேப்பா, ரைட், சூப்பர். ஸோ இந்த யூனிட்டும் நம்ம வந்து முடிச்சாச்சு. காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. காம்பவுண்ட்ஸை பத்தி நீங்க பாத்தீங்க, உங்க புக்லயும் இருக்கக்கூடிய எக்ஸாம்ல எடுத்து பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு நியூ யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா? ஓகே, இன்னைக்கு என்னெல்லாம் படிச்சோம் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாமா? ஓகே, மெட்டலாய்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதோடைய அந்த செமிகண்டக்டர் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் காம்பவுண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம். அப்படின்னா 2 or more எலிமெண்ட்ஸ் வந்து கம்பைன், கெமிக்கலி கம்பைன் ஆகுது. ஸோ பேசிக்ஸான NaCl, HCO இதெல்லாம் நம்ம பார்த்தோம், கரெக்டா? அதுக்கப்புறம் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து எந்த இடத்துல இருந்து கிடைக்கி, ஆர்கானிக், இன்ஆர்கானிக், லிவிங் சோர்சஸ், நான் லிவிங் சோர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த கரி, கார்பன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரி வந்தா கார்பன், கார்பன் வந்தா ஆர்கானிக், சரிங்களா? நீங்க 11th 12th அதுக்கப்புறம் காலேஜில் படிக்கும் போதெல்லாம் தனித்தனியாவே படிப்பீங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிப்பீங்க. அப்போ யோசிக்கணும், ஆர்கானிக்னா எதெல்லாம் பத்தி பேசப்போகுது, இன்ஆர்கானிக் எதெல்லாம் பத்தி பேசப்போகுது சொல்லிட்டு. ஸோ அதுல வரக்கூடிய சில எலிமெண்ட்ஸ் இருக்கு, இதுல வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் இருக்கு.
இதெல்லாம் இந்த கிளாஸ்ல நம்ம பார்த்தது. சரியாப்பா? ரைட். ஸோ ஒரே ஒரு ஹோம் ஆக்டிவிட்டி பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏற்கனவே ஒரு ஹோம் ஆக்டிவிட்டி சொன்னேன், ப்ரீ டேபிள அனலைஸ் பண்றது. இன்னொரு ஹோம் ஆக்டிவிட்டி பண்ணுங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போன பிறகு உங்களுடைய வீட்டு கிச்சன், ரைட்டா? கிச்சனை போய் பாருங்க. இல்லை அப்படின்னா கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல வீட்டில், ஏதாவது ஒரு கிளீனிங் ஐட்டம், 3 கிளீனிங் ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க. அதோடைய இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாருங்க. அதோடைய இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாருங்க. சரிடா? பார்த்துட்டு அதுல என்னெல்லாம் காம்பவுண்ட்ஸ் இருக்கு, எதெல்லாம் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட், எதெல்லாம் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் மாதிரி எழுதிட்டு வாங்க. சரிங்களா? இதுதான் ஒரு ஹோம் ஆக்டிவிட்டி. நீங்க போய் பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். சாதாரணமா ஒரு சோப்பு கூட எடுக்கலாம், இந்த இது பேஸ்ட் எடுக்கலாம், அதெல்லாம் ஏகப்பட்ட கெமிக்கல் நேம் எழுதியிருப்பாங்க. பாருங்க என்ன. சரி, ஓகேப்பா. தேங்க்யூ. இந்த கிளாஸ் இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு புது சாப்டர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? கிளாஸ் வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.